ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோ தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி சர்வீஸ்ன்றதை ஒரு எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? தென் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்டெல்லாம் ஏ டு இசட் கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சர்வீஸ் எடுக்கலாமா வேண்டாமான்றது நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். சரிங்களா? சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த கேட்டகரியில் ஒன்றா வெப்சைட் ரன் பண்ணலாம். ஓகேங்களா? பிளாக் கேட்டகரியில் இருக்கலாம், அல்லது ஹூ காமர்ஸ், அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அல்லது ஏஜென்சி மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் வெப்சைடு, மோர் தென் அஃபிலியேட். ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டென்ட் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். நாம் பண்ணி கொடுக்குற ஒவ்வொரு ஆர்டிகல்ஸுமே வந்து 100% வந்து ப்யூர் வைடட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? அதே போல் நீங்கள் கூகுள் மானிட்டேஷனுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு சம் டைப்ஸ் வந்து இருக்குது. இல்லை எனக்கு வந்து நான் போடக்கூடிய, அதாவது உங்களுடைய வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிக்கிளுமே ரேங்கிங்காக டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கிரே அண்ட் எல்லோ டாட்டுக்குள்ளே நம்ம ஃபாலோ பண்ணி கொடுப்போம். இல்லை ப்ரோ, எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் அண்ட் டைமில் நான் ரேங்க் ஆகணும், எனக்கு வந்து ஒரு 1 மந்த்து கூட அந்த ஆர்டிகல்ஸ் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் நான் டிலீட் பண்ணிவிடுவேன் அப்படின்னா உங்களுக்கு பிளாக் ஆர்ட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணி ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்றது? ஸோ ஒரு ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணுறதுல பல விதமான மெத்தட்ஸ் வந்து இருக்குது. பட் 100% சேஃப் அண்ட் செக்யூராக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆர்டிக்கிளே உங்களுக்கு வந்து நான் கையில் கொடுப்பேன். புரியுதுங்களா? ஏன்னா நான் எல்லாமே ஏன் நான் இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எங்கிட்ட இல்லை, நீங்கள் யார்கிட்டயோ தெரிஞ்சு தெரியாமல் போய் அனதர் பீப்புள்ஸ்கிட்ட ஆர்டிகல்ஸ் வாங்கினாலுமே கூட தெரிஞ்சுக்கணும். கீவேர்ட் டென்சிட்டி எவ்வளோ இருக்குது, நம்ம வாங்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து ஒய் டாட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணுறாங்களா, அல்லது கிரே டாட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. புரியும்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரன்றது. ஒரு சிலது வந்து எவ்வளோ கீவேர்டோடைய டென்சிட்டி இருக்கணுன்றது என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது நண்பா. பாலிசி வேலேஷன் வந்துடும். ஏன்னா எவ்வளோ வேர்ட்ஸ்க்கு எவ்வளோ டென்சிட்டி இருக்குதுன்றது சொன்னால் பாலிசி வேலேஷன் வந்துடும். ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? சரி. தென் இப்போது நம்மளோட கிளைண்ட்டுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். என்ன ப்ரோ, ஒரு ஆர்டிகல்ஸ்க்குலாம் ஒரு வீடியோ போடுவீங்களான்னு சொல்லி கேட்காதீங்க. ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் எந்த சர்வீஸ் எடுத்தாலும் அவங்க டெஸ்டிங் தான் பார்ப்பாங்க, அதே போல் டெமோ தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கலாக இருந்தாலும் கொடுப்போம், 10 ஆர்டிக்கலாக இருந்தாலும் கொடுப்போம். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் கிளைண்ட் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு நம்ம ஹை குவாலிட்டியில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ எவ்வளோ வேர்ட்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3499 வேர்ட்ஸ், அதாவது 3500 வேர்ட்ஸ் கிட்டத்தட்ட நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் இதில் வந்து நீங்கள் வந்து ரெக்குவயர்மெண்ட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் பொறுத்து அதிகமாகவும் ஆகலாம், கம்மியாகவும் இருக்கலாம். சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதே போல் வெறும் நான் உங்கள் வீடியோஸில் பார்த்தேன் 3000 வேர்ட்ஸ்க்கு மேலே இருந்தது, எனக்கு வந்து வெறும் 2000 வேர்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 1500 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கொடுக்குறது கொடுக்காம போகிறது என்னுடைய விருப்பம் தான். சரிங்களா? சரி. இப்போது நீங்கள் யாராச்சும் எங்கிட்ட ஆர்டிகல்ஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிகல்ஸ்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இது போலக்குள்ளே தான் இருக்கும். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிராண்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொடுத்துருப்பேன். அது போக என்னுடைய வாட்ஸ்அப்பு அண்டு பர்சனல் கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன், இன்க்ளூட் வாட்ஸ்அப் லிங்க்கு. ஓகேங்களா? தென் யூசர்ஸ் என்ன நீடுக்காக நம்மக்கிட்ட வாங்குறாங்க, அஃபிலியேட்டா அல்லது ஹூ காமர்ஸா அல்லது ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கா அப்படின்றதுவே இந்த இடத்துல நான் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அது போக நீங்கள் எவ்வளவோ டூல்ஸில் வந்து செக் பண்ணுவீங்க, நம்ம கொடுக்குற ஆர்டிகல்ஸ் வந்து ஒரிஜினலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டெஸ்டிங்க்கான ரிப்போர்ட்டுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? அது போக ஹியூமன் ரேட்டிங் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் 100% மேனுவல் ரேட்டிங் நண்பா. ஓகேங்களா? இதுக்காக 5 பேர் போட்டு வேலை செஞ்சுட்ருக்கோம். ஸோ 100% மேனுவல் ரேட்டிங், இதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கு. அதே போல் பிளாகரிசம் பொறுத்த வரைக்கும் 100% யூனிக்காக தான் இருக்கும். ஏன்னா ஒரு டைட்டிலோ சரி, அதில் இருக்கக்கூடிய பேராகிராஃபோ சரி, மோர் தென் எல்லாமே சிமிலராக வந்து ஒன்றோட ஒன்று மேட்ச் ஆகாது கம்பல்சரி. அதே போல் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு பேராகிராஃபும் அனதர் வெப்சைட்டில் கண்டிப்பாக இருக்காது. 100% நான் கேரண்டி தரேன். சரிங்களா? தென் உங்களுக்கு எல்லாமே பக்கா குவாலிட்டியாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? அதே போல் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நான் கொடுக்கக்கூடிய அந்த சர்வீஸ் உங்களுக்கு வந்து 100% யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் ரேங்க் ஆகுதுன்னு நீங்கள்
அதாவது உங்களோட வெப்சைட்டில் ரேங்க் ஆகுது, அதே போல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயும் வந்து என்னுடைய கூகுள் மை பிஸ்னஸ்க்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அது கூகுளில் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குற செக்ஷன்ஸ் வந்துடும். அதில் உங்களுடைய ஃபீட்பேக் ஓகேங்களா, நான் கொடுக்குற சர்வீஸ் ஒர்த்து இல்லையா, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ ரிவ்யூஸ்க்கான செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் கூகுள் மை பிஸ்னஸ் லிங்க். ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகேங்களா. சரி, தென் இதை தாண்டி ஓகேங்களா, ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் பிளாகிங்குள்ளே உள்ளே என்ட்ரி ஆகிறாரு ஓகேவா, ஒரு ஆர்டிகல்ஸ் ஃபஸ்ட் டைம் பப்ளிஷ் பண்ண போகிறார் அப்படின்னா எடுத்த உடனே பப்ளிஷ் பண்ணிட முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து பேசிக்காக ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ அண்ட் டெக்னிக்கல் எஸ்இஓ இதெல்லாம் எதுவுமே தெரியாது ஓகேங்களா. பட் அப்படி இருந்துமே ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண தெரியாது. அதனால் என்ன பண்ணுவார், ஜஸ்ட் ஃபார் காப்பி பேஸ்ட் மட்டும்தான் அவர் பண்ணுவார். பட் ஆனால் அப்படி பண்ணாலுமே நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் ரேங்க் ஆகும் உங்களுக்கு. எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் கூகுளில் ரேங்க் ஆகிறதுக்கு 3 கரெக்டாக கொடுத்தா போதும். 1 ஃபோக்கஸ் கீவேர்ட், 2வது மெட்டா டெஸ்கிரிப்ஷன், 3வது டைட்டில். இது 3 கொடுத்தாலே உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ரேங்க் ஆகுதோ இல்லையோ டைட்டிலுக்காகவே நம்மளுடைய போஸ்ட் அண்ட் பேஜ் வந்து ரேங்க் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ அந்த விதத்தில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்தராக எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கோம். இந்த இடத்த பாருங்கள், டைட்டில் ஓகேங்களா. தென் இதில் வந்து ஃபோக்கஸ் கீவேர்டுமே இதுவாக தான் இருக்கும். புரியும் நான் நினைக்கிறேன் என்ன சொல்ல வருன்றது, சரிங்களா. ஸோ ஏன்னா டைட்டில் இன்க்ளூடு ஃபோக்கஸ் கீவேர்ட் ரெண்டுமே ஒன்றா தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெட்டா டெஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் 150 வேர்ட்ஸ்குள்ளேயே நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா. ஏன் 150 வேர்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து வேர்ட்பிரஸ் தான் நிறைய பேருன்றதுன்னு சொல்லிட்டு வேறு, அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு 5% பிளாகரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 99% அல்லது 90% வந்து வேர்ட்பிரஸில் தான் ஒர்க் பண்ணுறீங்க. ரொம்ப ரேராக தான் 5 to 10% பீப்புள்ஸ் மட்டும்தான் சிஎஸ்எஸ், ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைத்தான்லாம் யூஸ் பண்ணி அண்ட் செலினியம் இன்க்ளூடு ஓகேங்களா எல்லாமே கோட் லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஒன் திங், இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்இஓ ஓகேங்களா, நீங்கள் எஸ்இஓக்குன்னு ப்ளகின் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கம்பல்சரி மோர் தென் 130 வேர்ட்ஸ், அதாவது 120லேருந்து 135 வேர்ட்ஸ் வரைக்கும் தேவைப்படும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம வந்து எப்போவுமே வேர்ட்ஸ் வந்து அதிகமாக தான் கொடுப்போம். உங்களுக்கு எந்த ப்ளகின் யூஸ் பண்ணாலும் சரி, ரேங்க் மாற்று, எஸ்இஓ, வால்யூம் 1 எஸ்இஓ இந்த மாதிரி எஸ்இஓக்குன்னு எந்த ப்ளகின் யூஸ் பண்ணாலுமே எல்லாத்துக்குமே இது காமனாக வந்து இருக்கும் ஓகேங்களா. தென் டைட்டில், தென் இதை தாண்டி பேராகிராஃப் ஓகேங்களா. டைரெக்டாக நம்ம அதாவது கண்டென்ட் வந்து ரிவ்யூஸ்க்கு எழுதுகிற போல் நம்ம கண்டென்ட் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு பேராகிராஃபோடைய அரேஞ்ச்மெண்ட்டும் நீங்கள் பார்க்கலாம். மோர் தென் 150 வேர்ட்ஸ்லேருந்து 200 வேர்ட்ஸ்குள்ளே நம்ம வந்து கொடுத்துருப்போம். அடுத்தது H2 சப்டைட்டில்ஸ் வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா. தென் இடத்துக்கு தகுந்தா போல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி இன்க்ளூடு புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா. தென் அது போக இது ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் அந்த டார்கெட் ஓகேங்களா கண்டென்ட்டை பொறுத்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த பார்க்கலாம், கம்பேரிசிங் டேபிள் வந்து நான் கொடுத்துருக்கேன். தென் இந்த டேபிள்லாம் நீங்கள் ஈஸியாக பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஜஸ்ட் ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணாலே நீங்கள் வந்து இதுக்காக வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு உங்களுடைய பிளாகராக இருந்தாலும் சரி, வேர்ட்பிரஸ்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த டேபிள் அப்படியே ஜஸ்ட் ஃபார் நார்மலாக டெக்ஸ்ட்டில் எங்கேயாச்சும் மேலேருந்து அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே மொத்தமாக டேபிள் காப்பி ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் ஃபார் பேஸ்ட் பண்ணாலே பேஸ்ட் ஆகிடும். புரியுதுங்களா என்ன சொல்ல வருன்றது. தென் ஆர்டிக்கிளோடைய எண்டிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு காண்டாக்ட் நம்பர் வந்து இன்க்ளூட் வாட்ஸ்அப் லிங்கோடு உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. சரி, தென் ஒரு ஆர்டிகிள்ஸில் எப்படிலாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கா, புரியுதா. ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஆக்சுவலி ஏன் இந்த இடத்த நான் எவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, எங்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் நிறைய பேர் வாங்கி அது அனதர் டிபார்ட்மெண்ட்டானது எப்படி சொல்கிறதுனா அனதர் சோஷியல் மீடியாவில் வந்து அதிகமான ப்ரைஸ் வச்சு விற்றுட்ருக்காங்க. பரவாயில்ல, இது ஒரு பிஸ்னஸாகவும் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஒரு சாய்ஸ் தான், எல்லாமே ஒரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது எல்லாத்தையும் மாற்றிட்டு கூட உங்களுக்கு பிடிச்ச மாரி கஸ்டமைஸ் பண்ணி கூட நீங்கள் அனதர் பீப்புளுக்கு செல் பண்ண முடியும் ஓகேங்களா. சரி, தென் இப்போது ஒரு டாக்குமெண்ட்ஸ்குள்ளே நம்ம எப்படிலாம் ஃபாலோ பண்ணுறோம் இப்படின்றத உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இது போல் தான் இருக்கும். தென்
உங்களுக்கு வந்து மெயில் வந்து உங்களுடைய நேம் ஓகேங்களா போட்டு இது போல் தான் வந்து ராஜ்குமார் ரிசீவ் சர்வீஸ்ல வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். மெயிலில் என்னை பற்றி பேசிக்காக நான் வந்து சம் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பேன். தென் மெயிலே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் வேர்ட்ஸ் ஓடி கவுண்ட் ஓகேங்களா. மினிமமாக 1500லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபார் ஆர்டிக்கலுக்கு. எஸ்இஓ ஆப்டிமேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஆப்டிமைஸ்டாக இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் எதில் ஒர்க் பண்ணாலுமே ஃபர்தராக இருக்கும். பிளாக்ரிசம் பொறுத்த வரைக்கும் 100% ஒரிஜினலாக இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ரீடபிலிட்டி இம்பார்ட்டன்ட் நண்பா. ஸோ 60% என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஹியூமன் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் நமக்கு தான் வந்து சேரும் மேனுவல் ரேட்டிங்ன்றதால சரிங்களா. தென் அது போக நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்றது வந்து A to Z எல்லாத்தையும் நான் அந்த இடத்த பின் பண்ணி வச்சுருக்கேன். கூட நீங்கள் பிளாகரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே சர்வீஸ் கொடுக்க முடியும். வேர்ட்பிரஸில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி எதனாலும் சர்வீஸ் கொடுக்க முடியும். அதாவது கஸ்டமர்ஸ்லாம் நீங்கள் அதாவது கோடு லெவலில் நீங்கள் இறங்கி ஒர்க் பண்ணியிருந்தாலுமே நல்லா சர்வீஸ் கொடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இதில் டாமினேட்டாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்குது இப்போது பேக்கிங் சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். கனடேட்டிங் சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. தென் இதை போக வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, ஆன்பேஜ் ஆப்போஜ் டெக்னிக்கல் வெப்சைட் ஆடிட்டிங் பார்க்குறது, இதுபோல் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஏகப்பட்ட சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவையோ கால் பண்ணி கேளுங்க ஓகேங்களா. இது இருக்கா இல்லையான்றது சரியா. சரி, அடுத்ததாக நிறைய ஆஃபர்ஸ் பண்ணிகிட்ருப்போம் நண்பா அடிக்கடிக்கு. அதில் சம் ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் யாராவது 10+ ஆர்டிகல்ஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெண்டர் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கீயோட ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன் ஓகேங்களா. தென் இது வந்து ஒரிஜினலாக அண்டு ஜிபிஎல்லாம் சொல்லி கேட்பீங்க. 100% ஒரிஜினல் தீம்ஸ் நண்பா வித் லைசன்ஸ் கீயோட நான் போட்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன் ஓகேங்களா. தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது சம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா தீம்ஸ் விட எல்லாருக்கும் டூ ஃபாலோ பேக் லிங்க் ஓகேங்களா. ஒரு 200 பேக் லிங்க் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணலாம். அதாவது தீம்ஸ் வேணும்னா வாங்கிக்கோ, அப்படின்னா பேக் லிங்க் வாங்கிக்கோ. ஏன்னா வந்து தீம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச தீம்ஸ் வந்து போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இப்போ வந்து தீம்ஸ் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா ஆப்ஷனல் 200 டூ ஃபாலோ பேக் லிங்க் 10+ ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. தென் இதை தாண்டி வந்து 30 ஆர்டிகல்ஸ் வாங்கினாலுமே சேம் அதே வந்து உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி நீங்கள் யாராவது 5000 பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே ஜெனரல் ப்ரீமியம் தீம்ஸ் அப்படின்னா ஒரு ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் வந்து ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தென் தீம்ஸ்க்கான காஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 21K வந்துடும் இந்தியன் கரன்சிக்கு. இன்றைக்கி ரேஞ்சுக்கு இன்னுமே அதிகமாக தான் இருக்கும். ஆல்ரெடி ஜெனரல் ப்ரீமியம் தீம்ஸ் பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் கொடுத்துருக்கோம். நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நண்பா. ஆர்டிகல்ஸ்குள்ளே இப்படி தான் இருக்கும். ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். புரியும் உங்களுக்கு எல்லாமே. புரியல அப்படின்னா கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். இனிமேல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.